ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல ஓய்வு நாளில் காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மிக அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நமக்கு முக்கியமான ஓய்வு நாள். நல்ல வசனத்தில் வாசிக்க கேட்டீங்க. மோசையோடு ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒரு சிநேகிதன் பேசினது போல பேசுவாராம். தேவனுடைய தன்மையில் பிரதானமானது தன்னுடைய பிள்ளைகளை மேல கொண்டு வரணும். உங்களெல்லாம் அப்படிதான். அவருக்கு பேச தெரியாது, வாக்கியத்தை உச்சரிக்க தெரியாது, திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன். அப்படி யாராவது நம்ம மத்தியிருந்தா நம்ம ரொம்ப அவங்களுக்கு வெயிட் கொடுக்க மாட்டோம். நம்ம ஒரு 2 பிள்ளைகள் இருக்காங்க, ஒரு பிள்ளை சரியா பேசல, திக்கு வா மந்த நாவு, பாசனா பாப்பான்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நீ சொல்லா நீ சொல்லணும்னு சொல்லுவோம். இப்படிதான் இந்த மோசைய கர்த்தர் மேல கொண்டு வந்தார். இந்த வாரத்தின் பிரசங்கத்தின் தலைப்பு மேலானவைகளை நாடுங்கள். ஹல்லேலூயா. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது 2வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். இங்க வந்திருக்கிற சகோதர சகோதரிமார் ஒவ்வொருவரும் மேலானவைகளை நாட வேண்டும். ஒரு அலுவலகத்துல ஒரு மனுஷன் வேலை பார்த்துட்டு இருந்தா அவன் கீழே இருக்கிறத விரும்பவே மாட்டான், மேல வருவான். ஒருத்தன் தொழில் செய்துட்டு இருந்தான்னு சொன்னா தன்னுடைய தொழில் ஏதோ ஆரம்பித்தது போல தப்பிச்ச பிழைச்சு போனா போதும் நினைக்க மாட்டான், மேல வர்றதுக்கு ஆசைப்படுவான். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஓடுறதுக்கு போய் நின்னான்னா எல்லாருக்கும் நான் பின்னால வருவேன் அப்படின்னு நினைக்க மாட்டான், நான் தான் எல்லாருக்கும் முந்தி வருவேன்னு ஆசைப்படுவான். ஆவிக்குரிய ஜீவியத்தில் அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை எல்லாம் மேல கொண்டு வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக தான் நம்ம இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். ஏதோ இருந்த நிலைமையில திருப்தியா வாழ்ந்தா போதும்னு நீங்க நினைக்கவே கூடாது. அக்ஷர் நிறைய ஆலோசனைகள் எல்லாம் சொன்னார். எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும், வாலிப பிள்ளைகள் எல்லாம் எப்படி பிடிக்கணும். அப்போ மேலான இடத்தை அனுபவிக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணினால் இன்னைக்கு உள்ள வசனத்தை காத்துறவங்களை மேல கொண்டு வருவார். நான் என் மனைவி கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு சாரி பார்க்க போறேன். என் மகன் கொஞ்சம் காசு அனுப்பியிருந்தா அம்மா நல்ல சாரி வாங்கிடுங்க. நாகர்கோயில ஒரு பெரிய கடைக்கு போனோம். பல விதமான 5000, 10,000, 3000 எல்லாம் சாரி சொன்னாங்க. நாங்க ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு சாரி வாங்கி போனோம். வார வழியில எங்களுக்கு ஒரு சேர்த்து ஃப்ரெண்ட் உண்டு, அவன் ஜவுளி கடை வச்சிருக்கான், பேர் ரமேஷ். நான் சொன்னேன், அப்படி காலை வந்துட்டு இருந்தோம், இங்கே ஒன்று பார்க்கலாமேன்னு சொன்னேன். இந்த 3000 ரூபாய்க்கு வாங்கின சாரி ரொம்ப அழகான சாரி, எனக்கு பிடிச்சிருந்து அவளுக்கு பிடிச்சிருந்து. அப்ப அந்த ரமேஷ் கடைக்கு வந்தவங்க நீங்க ஒண்ணு பார்க்கலாம், இல்ல வேண்டாம் பார்ப்போம். போனா அவன் இங்க 500 ரூபாய்க்கு ஒரு சாரி வச்சிருந்தான். அதை விட பார்க்கறதுக்கு இது நல்லா இருக்கு. நான் சொன்னேன் இது வாங்கலாம்னு சொன்னேன். என்னடி பெரிய கடைன்னு சொன்னா எவ்வளவு அழகா இருக்கு. காரியம் என்ன தெரியுமா, தோச்சா ஒரே தொழில்ல கடை முடிஞ்சு அதோட வச்ச துணியை கட்டு போட்டு போலி. அது உண்மை, இது போலி. அதுக்கு முறைய அந்த தலையை தொலைதான் பயன்படுத்தணும். நம்ம வாழற உலகத்துல அருமையான தேவனுடைய பிள்ளை சட்டம் கூலிகளையும் உச்சிகளையும் மத காரியங்களையும் செய்ய ஆசைப்படுறான். நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல. நீங்க அவருக்கு கரத்துல கட்டிட்டீங்கன்னு சொன்னா உங்களை மேல கொண்டு வர விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஏசாவும் யாக்கோபும் ஒரே தாய் தகப்பனுடைய பிள்ளை இருக்கு. ஏசா ஒரு நேர போஜனத்துக்காக தன்னுடைய சிரேஷ்ட புத்திரமாக எடுத்துட்டான். யாக்கோபு கூட சமைத்துட்டு இருக்கிறார், எனக்கு கொஞ்சம் குடிக்க தாங்க, எனக்கு மாத்திரம்தான் தொங்கி இருக்கு சாப்பிடுங்க. இல்லை, நீ எனக்கு தந்தேன்னா நம்மளுக்கு தந்துடும். பக்குவமா சொல்றா பாருங்க, நீ உன் சிரேஷ்ட புத்திரமாக எனக்கு கொடு. இவன் அசட்டை பண்ணி கொடுத்துட்டான். அப்போ இவன் மேல வளர்ந்து எந்த தியானம் செய்ய தயாரா இருக்கும். நான் சாப்பிடலன்னா பரவாயில்ல, நீ சாப்பிடு. சிரேஷ்ட புத்திரமாக நினைச்சுல இவன் மேல வந்துட்டான்.
இன்னைக்கு வரை யாருமா பேசிட்டு இருக்கிறவங்க தேவ சமத்துல போன ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனுக்கு தெரியும் அவன் நம்புற ஆண்டவர் யாரு. அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்களுக்கு தெரியுமோ நீங்க நம்புற இயேசு யாருக்கு தெரியுமோ. உங்க வாழ்க்கையில நீங்க எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? உங்க வாழ்க்கையில உலக காரியங்கள் இருக்கா அல்லது கர்த்தருடைய காரியங்கள் இருக்கா? நீங்க கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க நாட வேண்டிய மேலான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. அநேகருக்கு தாங்கள் நம்புகிற தேவன் யாருன்னு தெரியாது. உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிறார். அதிகாரம் சொல்றேன். ஒன்று பெத்லகேம்ல பிறந்தார். மரியாளுக்கு வயிற்றுல பிறந்தாள். கன்னி மரியாள் புருஷன் இல்லாம சிறியின் வித்தாக வந்தார். நாசரேத் ஊர்ல தாய் தகப்பன்மாரோடு இருந்தாரு. தகப்பனார் ஒரு தச்சு வேலை பார்த்தாரு. அவருக்கு உதவியா இருந்தார். அப்புறம் ஊழியர்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தார். கல்வாரி மலையில சிலுவையில அடிக்கப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். 5 காரியம். இன்னும் முதல்ல ஒரு ஃபண்டமெண்டலா தெரியும். நீங்க மேல வரணும்னா இந்த தேவனால் மாத்திரம்தான் என்னை மேலே கொண்டு வர முடியும்னு நீங்க உணரணுங்க. அப்ப நம்ம கடவுளை தெரிஞ்சிருக்கணும். அவர்களுக்கு உங்களுக்கு பிரசவம் பண்றேன். ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன் யாருன்னு தெரியும். அப்ப நம்ம மேல வர்றதுக்கு முதல்ல இது தெரிந்திருக்கணும். நம்ம இயேசு எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். நான் எங்கேயோ அழுக்குல கிடந்தேன். நான் எங்கேயோ இருட்டுல கிடந்தேன். என்ன பிடிச்சாரு, என் பாவத்தை எல்லாம் மன்னித்தாரு. அவ்வளவு அவருக்கு மேல போட்டுக்கிட்டாரு. கல்வாரி மலையில எனக்காக ரத்தம் சிந்தினார், பாடுபட்டார், அடக்கம் பண்ணாங்க, உயிர் தெரிந்தாரு. ஒருத்தர் பார்த்தாங்க, 2 பேர் பார்த்தாங்க, 10 பேர் பார்த்தாங்க, 100 பேர் பார்த்தாங்க. 1 அதிகாரத்துல வாசிக்கான கேளுங்க, கதையை கேளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் 500 பேருக்கு அதிகமான பேர் பார்த்தாங்க. தோமா அந்த இடத்துல இல்ல. அவங்க சொன்னாங்க உயிர் தெரிஞ்சாச்சு, நான் போக மாட்டேன். இயேசுன்னு சொன்னா நான் ஒரு விழாவில கை போட்டு பார்ப்பேன். அங்க காய் இருக்காருப்பா, போட்டு பாருடா, கை போட்டு பாரு. பார்த்துக்கிட்டு ரத்த சாட்சி அடைய தயாராயிட்டாங்க. அநேக தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் மேல இருந்தாலும் ஆளுக்காக வாழ்ந்தாங்க. சகோதரமார்களே, சகோதரிமார்களே, இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணணும். அந்த தேவன் உங்களை என்னையும் மேல கொண்டு வந்து ஆசைப்படுகிறார். அவரால் முடியும். பல விதமான நெருக்கத்தோடு நீங்க வந்திருக்கலாம், உபத்திரவத்தோடு வந்திருக்கலாம், வறுமையோடு வந்திருக்கலாம். எல்லாத்தையும் மாற்றி கண்டிப்பாக கர்த்தர் உங்களை மேல கொண்டு வருவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் மேன்மையான காரியங்களை கொண்டு நிச்சயமான 3 காரியத்தை சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு ஆசை ஒண்ணு, மேன்மையான நாமத்தாரியம். கடவுளுக்கு நான் சொன்ன ஆண்டவர் ஒரு நாமம் உண்டு, இயேசு என்கிற நாமம். சங்கீதங்களின் புத்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்துல தாவீது அந்த நாமத்தை சொல்றான். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்து. பாத்தீங்களா, மேன்மையான நாமம், எவ்வளவு மேன்மையுள்ள நாமம். ஆடு மேய்த்த தாவீது அந்த நாமத்தை அழைத்து வந்து புகழ் பேரெல்லாம் வந்து ராஜாவாயிட்டான். அவனுக்கு எல்லா கனமும் இருந்து, அவங்க ராஜ்யபாரம் நல்லா இருந்து, நல்ல சிங்காசனம் இருந்தது, அவனுக்கு ஒரு குறைவே இல்லை. அப்போ அந்த எல்லா அவனுக்கு பேரு, புகழ், கிரீடம் எல்லாத்தையுமே அவன் கண்டுகொண்ட உண்மை என்னன்னு சொன்னா, இந்த மேல கொண்டு வரக்கூடிய நாமம் கடவுளுடைய நாமம். உங்களுடைய நாமம் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. உங்களுடைய நாமம் எனக்கு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. மேன்மை உள்ள நாமம். அப்போ நம்ம அந்த நாமத்துல அவருடைய நாமத்தின் மேன்மை என்ன அதை நம்ம தெரியும். மேன்மை நாமம் சொன்னா 2 நாளாகமத்தின் புத்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 14, 15 வசனம் படிங்க. 2 நாளாகமம் 7வது அதிகாரம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது
பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவருமா இருக்கும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட மேன்மையான நாமம். இதற்கு ஜெபங்க அழகான ஒரு ஜெபம் பண்றான். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு அவர்கள் கண்கள் திறந்திருக்கிறதா, காது கவனமா இருக்கிறதா, கர்த்தருடைய மேன்மையை நம்ம அறியணும். உங்களுக்கு அந்த நாமத்தை தெரியுமா? அந்த நாமத்தில் பலன் இருக்கு, அந்த நாமத்துல சக்தி இருக்கு, அந்த நாமத்தில் ஆசீர்வாதம் இருக்கு. எல்லாரும் கரெக்ட் அதை பயன்படுத்துவோம். ஒரு சின்ன பையன், 14 வயசு பையன், யூத பையன், ஒரு 9 அடி ஒரு உயரமான ஒரு மற்ற குருவர் வந்து நிற்கிறாங்க. சகோதரமார்கள் பார்க்கலாம், நாங்க 4 மணிக்கு ஜலம் ஜோம் பண்ணுவோம். அவங்களுக்கு ஜெபத்துல இதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லி கொடுத்திருக்கிறேன். நீங்களும் 4 மணிக்கு எங்களோட ஜோம் பண்ண வந்தீங்கன்னா அனுபவிக்கிறது போலாங்க. எங்களுக்கு இப்ப அது ஒன்றும் கஷ்டமா தெரியல. முதல்ல 2-3 நாள் தான் அப்படி இருந்து, இப்போ 3:15 மணிக்கு நாங்க வளர்க்கவே முடியாது. உடனே குளிச்சுக்கிட்டு உடனே பைபிள் தூக்கிட்டு இவங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பச்சை தண்ணியெல்லாம் குளிச்சுட்டு வரேன். எல்லாரும் சொல்லுவாங்க, ஜோல் பண்ண வேண்டாம், எனக்கு சொல்றது பிடிக்க முடியாது. காய்ச்சல் வந்தாலே பச்சை தண்ணியில குளிப்பேன். நல்ல காய்ச்சல் வருவாங்க, மாஸ்டர் குளிக்க நீங்க குளிச்சதா ரொம்ப சூழ்நிலை எனக்கு தெரியாது. ஆனா காலையில வரவங்க இந்த பையன், இந்த 16 வயசு பையன் இங்க வந்து நிக்கிறான். வந்து பாக்குறான், 3 சகோதரமார்களுக்கு யுத்தத்துல இருக்கிறாங்க. 3 பையன் ஓடி இருப்பா, உங்களை என்னன்னு தெரியும், உனக்கு கொஞ்சம் ஆடெல்லாம் உண்மைக்கு அப்பா தந்திருக்கிறார் போ. இவன் அவங்கள விட்டுட்டு நீ இப்போ பேச ஒன்னு பார்த்தாச்சு போ. அடுத்தவங்க போய் கேட்கிறான், இவனுக்கு ஒண்ணு என்ன கிடைக்கும்? ராஜா அவங்க மகளை கட்டி கொடுப்பாரு, என்ன கேட்டா கொடுப்பாரு. இவனை போட்டு ராஜா கொடுத்தாங்க. அவன் பார்த்துக்கிட்டு சவுல் ராஜா பார்த்துட்டு சவுல் தெரிய உயர்ந்த மனுஷன், நீயா நீ சின்ன பையன்டா, இவனை குறித்து அழகிய கண்டு சிவந்த மேனி உள்ளவன், நல்ல சுருட்ட முடி, ஒரு ராஜாவுக்கு தோரணையா ஆளலாம். ஆனா ஆளு வந்து கூட்டமா இருப்பான். இவன் சவலம் பெரிய உயர்வும் அவரை விட உயர்வும் 9 அடி உயரம் கோலியா இவ்வளவு கூட இருக்காங்க. 16 வயசு சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. அவன் வந்து இவன்கிட்ட நிக்கிறான். சவுல் கேட்டா, நீ அவன்கிட்ட யுத்தம் பண்ண முடியாது, அவன் சின்ன பேச்சு, அவன் யுத்த வீரன், உனக்கு என்ன வேலைன்னு ஆடு மேய்க்கப்படி நீ ஆடு மேய்க்கப்படி அடிக்க வந்துருக்கியா? என் சகோதரமாரெல்லாம் இங்கதான் இருக்கிறாங்க, எனக்கு ஆடு மேய்க்க பழக்கம் உண்டு. அப்ப 2 பேருக்கும் சம்பாஷணை வருது, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சின்ன பையன் சொல்லுவாங்க, ராஜா ராஜா உங்களுக்கு சொல்லட்டா, நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்க சமயத்துல என் ஆட்டை வந்து ஒரு புலி பிடிச்சிச்சு, ஒரு சிங்கம் பிடிச்சிச்சு, ஒரு கரடி பிடிச்சிட்டு நான் அடிச்சு கொண்டு அதுக்கப்புறம் இந்த ஆட்டை வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு ஆடை கூட நாங்க விடல, அதுல ஒன்ன போல இருப்பான். கொஞ்சம் நம்பிக்கையா வருது. நீ எப்படி எடுப்பான்னு கேட்டான். கவனம் எடுத்தான், கல் எடுத்தான், நீ அங்க போய் குடி வை, உன் வாழ பேர் எல்லாம் வந்து அடிச்சு பாரு. நான் அடிக்க துப்பாக்கி எடுத்தது ஒருத்தருக்கு துப்பாக்கி செய்யல, இவன் அடிச்சா பாரு, கரெக்டா மாட்டிச்சு, நாங்க நடந்து. இவன் பார்த்தா இந்த பாயிண்ட் ஏதோ ஒன்று இருக்கு, சரிப்பா நான் நம்புறேன். ஒரு நாள்ல ராணுவ வீரன் கோலியாத் ஒவ்வொரு நாளும் 40 நாட்கள் அங்க வந்து நிற்பான். இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திப்பான். உங்களில் ஒருவா எங்க சண்டைக்கு வா, இப்படியே கூப்பிடுவோம். உங்களை யாரும் கூப்பிட்டா முடியல, கர்த்தருடைய நாமத்தில் ஜெயிக்கணும். நீ பார்ப்போம், நீங்க எவனாவது ஒருத்தன் என்ன ஜெயித்துட்டா நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு அடிமை அப்படின்னு உங்க கடவுளை நான் நிந்திக்கிறேன். உன் கடவுளுக்கு நாமத்தை நீ நிந்திக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவா ஒரு கடவுள் இல்லையா? இப்படி எல்லாம் நம்ம கேட்டுட்டே இருந்தான். இவனுக்கு சைக்க முடியல. இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தான் சவுல் ராஜா, எல்லாம் கொடுத்துக்கிட்டு இவனுக்கு போதெல்லாம் கொடுக்குறான். புல்லட் ப்ரூஃப் பிரதர் வந்தா எத்தனை துப்பாக்கி இருந்தாலும் கொண்டு போய் போகாது, அவ்வளவு பாதுகாப்பாக வராங்க. அப்படிப்பட்ட பாதுகாப்பு சவுலுக்கு இருந்து
அதனால சமுதாயம் அங்கீகாரம் தான் கொடுக்கிறோம். இவன் போட்டு பார்த்துட்டு சொன்னா, நான் இதை வச்சா ஜெயதம் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கட்டு, நான் போறேன். இத்த வந்துச்சு இந்த 16 வயசு பையன் நேரம் போனா என்ன சொல்லலாம் தெரியுமா? 1 சாமுவேல் நிருபம் 17வது அதிகாரம் 45வது வசனம் படிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தியரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய ராணுவத்தின் தேவனாகிய சேனையின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். நான் அதிக கர்த்தருடைய நாமத்தில் வரேன். மேன்மையான நாம எல்லாருக்கும் மேன்மையான நாம சகோதர சகோதரினால உங்களுக்கு நெருக்கம் வர சமயத்துல, வியாதி வர சமயத்துல, போராட்டங்கள் வர சமயத்துல இந்த நாமத்தை பயன்படுத்துங்க. அந்த நாமத்துல வந்தா கர்த்தர் வெற்றி கொடுத்தார். கர்த்தர் எல்லா பலனும் இருக்கு. எல்லாரும் நாமத்தை கர்த்தரை பயன்படுத்தும். உங்களே நீங்க உற்சாகப்படுத்தி எடுங்க. ஓய்வு நாள் வீட்டுல இருக்காதுங்க, குடும்பமா வாங்க, வசனம் கேளுங்க. கொஞ்ச நேரம் நமக்கு நாங்க சொல்லிட்டு வந்தோம். நாங்க இந்த பாலபுரம் பஸ் ஸ்டாண்ட் வர சமயத்துல நம்ம பிள்ளைகள் யாராவது நிக்கிறாங்களான்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட 25-30 பேர் வெள்ள சட்டை சாரி எங்கேயோ போறாங்க. அங்கங்க அவங்களுக்கு ஒரு சர்ச்சி இருக்கும், அவங்களுக்கு ஒரு சர்ச் உண்டுங்க, உங்களுக்கும் ஒரு சர்ச்சை தந்திருக்கிறாரு. 6:45 6:30 வந்தாச்சு. பாட்டெல்லாம் எங்க இப்படிப்பட்ட பாட்டெல்லாம் எடுக்கிறோம். பாடெல்லாம் எப்படி இருக்கு, நான் வாயிலே நோக்க மாட்டேங்க. அப்புறம் தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட நல்ல பாட்ஸ் எல்லாம் நல்லதான் இருக்கு. நீங்க தேவசனத்தில் வரும்பொழுது உங்களை ஆர்டர் ஒப்பு கொடுங்க, நல்ல பாடுங்க, கத்தரை மயங்கப்படுத்துங்க, பிரிமான காரியங்களை செய்யுங்க. அந்த நாமத்தை பயன்படுத்துங்க. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வசனம் படிங்க. கொஞ்சம் வசனங்களை வச்சு படிச்சுங்க. நீதிமொழிகள் 18:10. கர்த்தரை நாமம் பலத்த துரியம், நீதிமான் அதற்கு ஓடி சுகமா இருப்பாங்க. நாமத்துக்குள்ள ஓடி சுகமா இருக்கணும். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷரிடத்துல அவருடைய நாமத்தை பயன்படுத்த சொன்னார். என்ன சொன்னாரு? நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படுவது போல அதை செய்வேன். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். சீசத்தை சொன்னார், பயன்படுத்துங்க. உங்களுக்கு என்னத்தையும் சொல்லுகிறார். நீங்க மேல வரணும்னா கர்த்தர் உங்களை மேல கொண்டு ஆசைப்படுகிறார். மறந்துடாதுங்க, இந்த நாமத்தை பயன்படுத்துங்க. யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23வது வசனம் படிங்க. அந்நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். ஆரம்பிக்கிறது இயேசுவே ஆரம்பிக்கிறோம், முடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே ஆமென் சொல்றாங்க. அதெல்லாம் முடிச்சிடாரு. நம்ம கேளுங்க, அவர் பதில் தராங்க. பிலிப்பியர்கள் இருக்கும் 2வது அதிகாரம் அந்த நாமத்துக்கு மேன்மை பாருங்க. 9வது 10வது வசனம் படிங்க. பிலிப்பியர் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வாரோ பூதலத்தோ பூமியின் கீழாருடைய முழங்கால் யாவும் முடங்கு படிக்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாவுகள் அறிக்கப்படும்படியாக எல்லா நாமத்திற்கும் மேலான அந்த நாமம் தான் இயேசுவின் நாமம். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால நான் மேல வருவேன், மேலானவர்களை நாடுவேன், நான் கீழே போகவே மாட்டேன். நீங்க தான் நம்பணுங்க. ஒரு வியாதி வந்து அப்படி செய்யுங்க. ஜெர்மன்ல நான் பிரசங்க தேவைப்பட்ட சமயத்துல ஷார்ட்டா ஒரு காரியத்தை கேட்டேன். கொரியாவில் ஒரு ஃபேமிலி ஜெர்மன் தேசத்துக்கு வேலைக்கு இருக்கு. பால் ஏங்கிச்சோட சர்ச்சைகள் உள்ளவங்க.
தாய் தகவல் வேலைக்கு போவாங்க. அப்போ அவங்க ஷிஃப்ட் மாறி மாறி வரும். தகவல் வேலைக்கு போயிட்டாரு. தாய் 2 பிள்ளைய கவனிச்சுட்டு இருக்கிறா. 6 வயசு 2 பொம்பளை பிள்ளைங்க. இது சர்ச்சில் சண்டே சரி சுவாமி யாரும் இருக்கவே மாட்டாங்க. 7,50,000 மெம்பர்ஸ் அவங்க சபையில, 50,000 டீக்கமாறு, 1,200 பாஸ்டர்மார், பெரிய ஒரு சர்ச்சையில அவர் சொல்றாரு, எங்க சர்ச்சுக்கு நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். இப்படி ட்ரெயின் பண்ணி அனுப்பி இருக்கிறாங்க. நல்லா சர்ச்சைக்கு நம்ம பிள்ளைகள் வந்தா பரவாயில்ல தூக்கிட்டு இல்லை ஒரு சிலர் வந்து அந்த வரவே கூடாது, கத்த வாசிப்பான் அப்படின்னு பாருங்க. அந்த சண்டே இந்த அம்மா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து 2 பிள்ளைகளையும் சொன்னாங்க, மற்ற நீங்க சர்ச்சைக்கு போங்க. அம்மா கொண்டு விட்டு வீட்டு வந்து இது இருந்தாங்க. பால்சன் சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, முடிஞ்சு பிள்ளைகளை கொண்டு விட்டுருங்க. அப்போ அவனும் ஒரு கொரியன், அந்த ஜெர்மன் தேசத்துல ஆராதனை முடிஞ்சவொடனே பால்சன் சொன்ன வெளியே பிள்ளைகளை விட்டு போயிட்டாரு. பிள்ளைகள் 2 வந்தா இது அங்க குளிரான இடம், நல்ல காய்ச்சல், பயங்கரமான காய்ச்சல். இது ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த பிள்ளைகள் வந்தாங்க, பார்த்தாங்க. இந்த பிள்ளைகளுக்கு இந்த தாய் சொன்னா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுங்க. அந்த பிள்ளைகள் 2 கையை பிடிச்சாருங்க. சண்டே கிளாஸ்ல டீச்சர் சொன்னா, உங்களுக்கு உங்க வீட்டுல யாருக்காவது விளையணும்னா நீங்க சண்டே கிளாஸ் அந்த கொரியன் சபையில அங்க 2 பிள்ளைகள் தான் ஒரு டீச்சர் இருக்கு. அந்த டீச்சர் சொல்லி இருக்கு, உங்களுக்கு யாருக்காவது வந்தா நீங்க மலர்ந்தார வீட்டு இயேசுவின் நாமத்தினால கேட்கணும், அப்போ ஒரு அற்புதம் நடக்கும், சுகம் உண்டாகும். அதுல இந்த பிள்ளைகள் கொஞ்சம் வந்து ஒருத்திக்கு வந்து பேசுறா. அங்க டீச்சர் என்ன சொல்லி இருந்தாங்க, நம்ம ஜோம் பண்ணணும், நீங்களும் டீச்சர்ஸ் இருக்கீங்க, எப்படி பிள்ளைகளை ட்ரைன் பண்ணுங்க, இப்படி விசுவாசத்தை கொடுத்துருங்க. நல்ல காலம் இன்னைக்குதான் நம்ம சண்டே கிளாஸ் கூட ஆரம்பிக்குங்க, உங்க பணியை செய்யுங்க. அச்சா சொன்ன போல ஒருத்தர் வரலன்னா சாரிங்க. நம்ம சர்ச்சில் நிறைய விசுவாசிகள் வந்து இன்னும் வரணும், இதை விட ஒரு மடை வரணும். ஓய்வு நாள் எங்கேயும் போகாதுங்க. உங்க வீட்டுல யாராவது இருந்தா மற்ற எத்தனையோ காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தேவ சமத்துல வரணுங்க, வந்து கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். நேற்றுக்கு நான் வந்து ரேஷன் கடைக்கு வந்தேன். அப்போ அங்க சேர் போட்டு உட்கார வச்சிருக்கு. ஒருத்தர் கேட்டு 4 மணிக்கு ஆச்சு, ஸ்டாலின் 3000 ரூபாய் கொடுக்குறாரு. அது என்ன 4 மணிக்கு காத்திருக்கு பாருங்க. நிரம்பல என் தங்கச்சி கதை சொன்னா, நீ கிலோ வந்துடாது, எவ்வளவு சேர்ல உட்காரு, நீ உட்கார்ந்து இருந்தேன். தப்பு இல்லைங்க, எல்லாருக்கும் சொல்லுவேன். ஒரு சின்ன ஒரு வெகுமதி இருந்தா 4 மணிக்கு 5 மணிக்கு போய் நிக்கிறேன். நம்மளும் விடுறது கிடையாது, திங்களாச்சும் ஒரு வாங்கிடுவோம். வாங்க அங்க நிக்கிறோம், சர்ச்சையை மாத்திரம் குறை வைக்கிறோம், சரி மேல கொண்டு வரணும்னா இந்த சண்டை கிளாஸுக்கு போன பிள்ளைகள் 2 வரும், முட்டு போட்டாலே அவங்க பயப்படாத, நாங்க இப்ப ஜோம் பண்ண போறோம், நாங்க ஜோம் பண்ணி முடிச்ச உடனே நீ எழுப்பிடுவா. இதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சின்ன பிள்ளைகள் எங்க படிச்சீங்க சொல்லி தந்தாங்க. 2 பேரும் ஜோம் பண்ணாங்க, இயேசுவே உம்முடைய நாமத்தினால எங்க அம்மாவுடைய காய்ச்சல் இப்பவே போனோம். இந்த பிள்ளைகள் சொல்லி முடிஞ்ச உடனே இந்த அம்மா ஜோம் பண்றாங்க, எனக்கு கொடுத்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம். எல்லாருக்காரும் பயன்படுத்துவோம். பிள்ளைங்க அவருடைய நாமத்தை பயன்படுத்துங்க. சர்ச்சைக்கு வந்ததெல்லாம் சொல்லி தருவாங்க. நீங்க அந்த அனுபவத்துல உங்களை காணணும். இதுவரை ஒருவரை கேட்கணும்னா கேட்கணும். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனத்துக்கு ஆண்டு என்ன சொன்னார் பாருங்க, இதுவரைக்கும் இரண்டாவது நாளே ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவேறும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நீ உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வேணுமா, மேல் வரணுமா, கேளுங்க, கேட்டது கிடைக்கும், அற்புதம் நடக்குங்க. நாளைக்கு ஒரே ஒரு காரியத்தோட முடிச்சிருங்க, இன்னொரு 5 நிமிஷத்துல பிரசங்கம் முடிச்சுருவேன். இன்னும் ஒரு 2 காரியம் வச்சிருக்கிறேன். ஒண்ணு மேன்மையான நாமம், மகா மேன்மையான சந்ததி, மேன்மையான பரம தேசம். ஆனா அவ்வளவு நேரம் தான் சொல்றதுக்கு டைம் இல்லாத ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரான காரியங்கள் எல்லாம் இருக்கு. கதைச்சுன்னா இன்னொரு சமயம் அதை நம்ம பார்க்கலாம். இல்ல இந்த ஒரு பாயிண்டோடு முடிச்சிருந்தேன். நீங்க தேவசனத்தில் வரும்பொழுது அருமையான திரும்பிகளே ஒரு எதிர்பார்ப்போடு வாருங்க. ஒரு
பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா நான் அந்த ஒரு நாள் இந்த நிலைமையில இருக்க மாட்டேன், நான் மேல வர போறேன், என் குடும்பத்துக்கு அந்த மேல கொண்டு போறாரு, என்ன கத்த வாசி வைக்க போறாரு. அவர் ரொம்ப நல்ல ஆண்டவருங்க. அவர் அவரை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் முயற்சி பண்ணாங்க, ஒன்றியவர் மாட்டவே இல்லை. அவர் தேவனுங்க, நமக்காக எல்லா தியாகத்தையும் பண்ணினார். இயேசு இந்த மாதிரி இருந்த பொழுது யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆவது வசனத்திலிருந்து நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா, அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவனை பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனுக்கு வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார் சொல்லிட்டு அவர் ஒரு சேர்ந்தாரு, கண்ணுல பூசினாரு, பாராட்டினார். அப்போ ஓய்வு நாள்ல அந்த காலத்துல ரொம்ப கண்ணியமா இருக்கணும், ஒண்ணு செய்யக்கூடாது. பரிசேயர் நம்பல, இயேசு நம்பல. இயேசு பார்க்கிற விதம் வேற, இவங்க பார்க்கிற விதம் வேற. இவங்க குற்றம் பிடிக்கணும், இவங்க பேச எல்லாரும் பாக்குறாங்க. இவன் மட்டும் போனல, நீங்க அவருக்கு சீஷாக யூஸ் பண்றீங்கன்னா இவங்க அப்பா அம்மா விட்டுட்டாங்க, அடிச்சு விடுவாங்க கட்டி வச்சு. அதனால யூதருக்கு பயந்ததுனால் இவன் வாயில வேற, இவனே கேளுங்க, எங்க வயதுதான் பழக்கம். அவன் குருடா பிறகு உண்மை பார்க்கிறான், அவனே கேளுங்க, நீ எப்படி கேட்க அவரை பார்க்கிறான்னு சொன்னாங்க. கேட்டாங்க, அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு சொன்னான். அவருக்கு ஒரு வெளிப்பாடு இருந்து, இந்த காலங்களில் உங்களுக்கு அந்த வெளிப்பாடு வேணும். நீங்க ஆங்கில சபைக்கு மாறீங்க, அந்த வெளிப்பாடு உங்களுக்கு வந்துட்டுனா கீழே இருக்க மாட்டீங்க, மேல வருவீங்க. கத்தர் மேல கொண்டு வருவாரு. இவனுடைய என்னதான் போய் பார்த்தாங்க. ஒரு தடவை தேவன் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து நீங்க வந்துட்டு அதை விடக்கூடாதுங்க. இவன் விடல, எல்லாரும் ஆக்ஸ் வெளியே தட்டாங்க. நீங்க அந்த அதிகாரம் வீட்டுல போய் பார்த்து பாருங்க, இயேசுவனை பாக்குறாரு, இவன்கிட்ட கேட்கிறாரு, இவன்கிட்ட பேசுறாரு. அவன் முழுது ஆண்டவர் பெருசதான் முயற்சிதான் தேவனுடைய பிள்ளையாக மாற்றினாரு. அவனை தேவன் பார்த்த விதம் நம்மளே அப்படிதான் பார்க்கிறார். ஏதோ குறைபட்டு இருக்கலாம், கர்த்தர் உங்களை பார்க்கிற விதம் வேற. மைக்கேல் ஏஞ்சல் சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தான். அவனுக்கு ஃப்ரெண்டும் நடந்த சம்பவம். இந்த வயநாட்டுல ஒரு மலை கிட்ட போயிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு அழகான பாறை பக்கத்துல ஒரு அழகான நீர் ஓடிட்டு இருக்கு. இந்த மைக்கேல் சொன்னவே மைக்கேல் ஏஞ்சலோ அவன் சொன்ன அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, பாருடா என்ன அழகான தேவதூதன் இருக்கிறாண்டா, பாக்குறதுக்கு நல்ல ஒரு தேவதூதன் போல இருக்கு. இவன் சுற்றி முற்றி பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டு சொன்னா மைக்கேல் ஏஞ்சலோட்ட, தேவதூதன் எங்க இருக்கான் அங்க பாரு பேசிட்டு போயிட்டாங்க. அவனை வீட்டுல திரும்பி வந்தான். அங்க அழகான ஒரு ஓவியம் வரைந்தான். அந்த ஓவியத்துல ஒரு ஏஞ்சல வரைஞ்சான், தேவதூதனை வரைஞ்சான். அந்த தேவதூத ஒளி இந்த தண்ணியில பட்டுச்சு. இப்ப இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், துள்ளி குதித்தான். அடுத்த நாள் அவனை கூட்டிட்டு வந்தான். அவன் பார்த்தா, உண்மையா தேவதூதன் இப்ப இருக்கான். நான் சொல்றேன், அவன் ஆர்டிஸ்ட் இல்ல, இவன் ஆர்டிஸ்ட். இவன் பாறையை பார்க்கல, அதுக்குள்ள ஒரு தேவதூதனை பார்த்தான். அருமையான சகோதர சகோதரிமார்களே, மனுஷன் பார்க்கிற பகலும் கர்த்தர் பார்க்கல, உங்களுக்குள்ளாக இருக்கிற வேறு காரியத்தை பார்க்கிறார். அப்ப உங்களை பார்க்க சமயத்துல உங்களை மேல கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. நீங்க ஏழையா இருக்கலாம், படிப்பில் அறிவு இல்லாம இருக்கலாம், எல்லாரும் குற்றப்படுத்தி இருக்கலாம், ஒன்று இல்லாத சூழ்நிலையில இருக்கலாம். இந்த காலையில அவர் எப்படி பார்க்கிறாரோ அவர் உங்களை பார்க்கிற விதத்தை நீங்க பார்க்கணும். ஒரு சில உங்களை அற்பமா எழுதலாம். மனுஷன் எப்பவுமே சொல்றேங்க, ஒரு தவறு பண்ணணும், அவனை எப்படி சவுட்டி கீழே போடலாம் பார்ப்பான். கத்தர் அப்படி கிடையாதுங்க. நம்மளை ரட்சித்த தேவன் கைவிடவே மாட்டார். ரொம்ப நல்ல ஆண்டவர், அவர் மாத்திரம் பிடிச்சுக்கோங்க.
அவர் பிரியமான காரியங்களை செய்யுங்க. உங்களுக்குள்ள அதை வெளியே கொண்டு வந்து கடவுளே நீங்க உயர்த்தணும். உங்களை மாத்திரம் இல்ல, உங்க குடும்பத்தையும் உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடுவோம்.